கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக G7 நாடுகள் பாரிஸில் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் இன்று 11வது நாளாக நீட்டிக்கிறது. ஈரானும் உக்கிரமாக தாக்குவதால் வளைகுடா பகுதியில் பதற்றம் நீட்டிக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 ஒரு பகுதி வர்த்தகம் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறுகிறது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் $100 கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு எண்ணெய் விலை இந்த அளவுக்கு உயர்ந்தது இதுவே முதல் முறையாகும். இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக G7 நாடுகள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளன. இதன்படி G7 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் தங்களின் அவசர எண்ணெய் கையிருப்பை ஒருங்கிணைந்து சந்தையில் வெளியிடுவது குறித்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். G7 என்பது கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, ஐரோப்பா ஒன்றியம் உட்பட தொழில்மயமான முன்னணி நாடுகளின் குழுவாகும்.